வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். G7 உச்சிமாநாட்டிற்கான இத்தாலி நாட்டு பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான வேளாண் கடனுதவி திட்டத்தின் கீழ் வரும் 18ஆம் தேதி 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சைபர் தொழில்நுட்ப திறன்களை போர் முறைகளில் பயன்படுத்துவதன் அவசியத்தை இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் வி.ஆர். சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற இளைஞர்களை விளையாட்டுகளில் ஊக்குவிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் புளோரிடாவில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கனடாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி நாட்டில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கான தமது பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது இத்தாலி நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்பிய பிரதமர் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பல தரப்பட்ட விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார். சர்வதேச சமூகத்திற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகள், வருங்கால சந்ததியினருக்கான சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல் குறித்த கருத்துக்கள் இந்த மாநாட்டில் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமரின் இந்த பயணம் G7 நாடுகளுடனான இந்திய உறவை மேலும் வலுப்படுத்தி இருப்பதோடு பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இத்தாலி, பிரிட்டன், பிரான்ஸ், உக்ரைன் நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தினத்தையொட்டி சக்கராசனம் குறித்த யோகாசன நிலைகளை பிரதமர் எக்ஸ் வலைதளத்தில் இன்று பதிவிட்டுள்ளார். ஆரோக்கியமான இதயம், சீரான இரத்த ஓட்டத்திற்காக மக்கள் இந்த யோகாசன பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயலாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இந்த தொடரின் முதல் நாளில் புதிய உறுப்பினர்கள் பதவி ஏற்பதோடு மக்களவை தலைவர் தேர்தலும் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றுவார் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாரம்பரியமாக பின்பற்றப்படும் கலாச்சார நடைமுறைகளை பராமரிப்பதில் புதிய உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 18வது மக்களவை தேர்தலுக்கு பின்னர் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இரு அவைகளும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வேளாண் கடனுதவி திட்டமான கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வரும் 18ஆம் தேதி 20,000 கோடி ரூபாயை விடுவிக்க உள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதிலும் உள்ள 9 கோடியே 3 லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இந்த தொகை செலுத்தப்படும் என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் 11 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 3 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள இந்நிகழ்வில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் திரு சௌஹான் குறிப்பிட்டார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் விவசாயிகளின் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்து வேளாண் அமைச்சக அதிகாரிகளுடன் தாம் கலந்தாலோசித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய அரசின் 100 நாட்கள் பணி திட்டத்திற்காக வேளாண் அமைச்சகம் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தாம் ஆராய்ந்து ஆய்வு செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். நவீன சைபர் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தி போர் நிலைப்பாடுகளில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதன் அவசியத்தை இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் வி.ஆர். சௌத்ரி வலியுறுத்தினார். ஹைதராபாத் தண்டிக்கல் விமானப்படை பயிற்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த பயிற்சிகளை நிறைவு செய்த 200 வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை இன்று ஏற்றுக்கொண்டு அவர் உரையாற்றினார். மாறிவரும் சூழலில் நவீன தொழில்நுட்ப போர் திறன்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இடம்பெயரும் பணியாளர்கள், ஆழ்தேர்வு முகவர்கள் மற்றும் மின்னணு இடப்பெயர்வு வலைதளத்தை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் மின்னணு கட்டண சேவைகளை வழங்குவதற்காக ஒப்பந்தத்தில் வெளியுறவு அமைச்சகமும் பாரத ஸ்டேட் வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன. குடியேற்றம் தொடர்பான சேவைகளை தனி கட்டணங்கள் எதுவுமின்றி UPI, கிரெடிட், டெபிட் அட்டைகள், நெஃப்ட் போன்றவை மூலமான பரிவர்த்தனைகளுக்கு இது வகை செய்கிறது. இடம்பெயரும் இந்திய பணியாளர்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
மும்பை சர்வதேச திரைப்பட விழா மும்பையில் உள்ள திரைப்பட வளாகத்தில் இன்று மாலை தொடங்குகிறது. சார்லி ஹாமில்டன் ஜேம்ஸின் பில்லி அண்ட் மோலி ஆவண திரைப்படத்துடன் இவ்விழா தொடங்குகிறது. சென்னை, டெல்லி, கொல்கத்தா, புனே நகரங்களிலும் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. முதல் முறையாக மும்பை விழாவில் திரையிடப்படும் படங்கள் அனைத்தும் இந்நகரங்களிலும் திரையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் 118 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. கிராமப்புறங்களிலிருந்து விளையாட்டு வீரர்களை வரவழைத்து பயிற்சி அளிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திருப்பூரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க மாநில அரசு பல்வேறு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டார். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், திருப்பூர் மாவட்டம் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குவதாக கூறினார். மதுரை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அரசு சார்பில் பல்வேறு வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தர்மபுரி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 36 கோடி ரூபாய் மதிப்பில் ஆட்சித்தலைவர் அலுவலக கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பாரதிபுரம் பகுதியில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறினார். 38 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் சம்பந்தமாக அறிவிக்க அனுமதி கிடைக்கப்பட இருக்கிறது. சிப்காட் வரப்போகிறது. ஈச்சம்பாடி நீரேற்ற அணையை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பணியை செய்வோம். அது நிறைவேற்றினால் அந்த அரூர் தொகுதியின் மக்கள், விவசாய பெருமளி மக்கள் பயன்பெறுவார்கள். தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முடிவுக்கு வந்ததை அடுத்து ராமேஸ்வரம், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். நாகையில் விசைப்படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்னர் தீபமேற்றி மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே ராமேஸ்வரம் மண்டபத்திலிருந்து தடை விலக்கலுக்கு முன்னதாகவே விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 3 மீனவர்களில் 2 பேர் உயிரிழந்தனர். சேலம் மாநகராட்சியில் 63 கோடி ரூபாய் மதிப்பில் ஏரிகள் மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். 63 கோடி ரூபாய் ஏரி புனரமைப்பிற்காக செலவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீர் அதிகப்படுத்துவது, அந்த ஏரியின் கொள்ளளவு அதிகரிப்பது, மேலும் இதன் ஆயக்கட்டு பகுதிக்கு நல்ல முறையில் தண்ணீர் செல்வதனால் விவசாயிகள் பலனடைவார்கள். இந்த உபரி நீரானது எந்தவிதமான குடியிருப்பு பகுதிக்குள் சென்று எந்த மக்களையும் பாதிக்காத வண்ணம் திருமணிமுத்தாறில் சென்று சேருவதற்குண்டான வரத்து வாய்க்காலையும் தூர்வாரி நல்ல முறையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், ராசிபுரம், மோகனூர் உள்ளிட்ட 8 வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இன்று பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் முகாம் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு இன்று முதல் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பள்ளி நேரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சென்ற 5 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நீதி மற்றும் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அக்னிவீர் வாயு இந்திய விமானப்படை தேர்விற்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தகுதியுடையவர்கள் agnipathvayu.cdac.in இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கூறியுள்ளார். ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் புளோரிடாவில் இந்தியா இன்று தனது கடைசி லீக் ஆட்டத்தில் கனடாவை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெறும் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே இணை அர்ஜென்டினா மெக்சிகோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். G7 உச்சி மாநாட்டிற்கான இத்தாலி நாட்டு பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான வேளாண் கடனுதவி திட்டத்தின் கீழ் வரும் 18ஆம் தேதி 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சைபர் தொழில்நுட்ப திறன்களை போர் முறைகளில் பயன்படுத்துவதன் அவசியத்தை இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற இளைஞர்களை விளையாட்டுகளில் ஊக்குவிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்.
உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் புளோரிடாவில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கனடாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.